போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மத்தியில் மிகப்பெரிய அலை வீசி நரேந்திர மோடி அரசு ஆட்சி அமைந்து 10 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அவரது 300 நாள் ஆட்சியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன? மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்களா? அவரது செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா, சரிந்திருக்கிறதா? மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறாரா என்ற பல கேள்விகளை முன்வைத்து இந்தியா டுடே இந்திய அளவில் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. நரேந்திர மோடியின் செல்வாக்கு குறைந்திருக்கிறது என்ற கருத்தை, சரிய தொடங்கியிருக்கிறது என்ற கருத்தை தனது ஆய்வின் மூலமாக அது வெளிப்படுத்தியிருக்கிறது. இந்தியா டுடே வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ஆய்வு முடிவு என்பது ஏற்கத்தக்கதா? மக்கள் அந்த எண்ண ஓட்டத்தில்தான் இருக்கிறார்களா? 10 மாதத்தில் ஓர் ஆட்சியை, அதனுடைய செயல்பாட்டை கணித்து விட முடியுமா? மதவாத செயல்கள், மதவாத சக்திகளின் தேவையற்ற பேச்சுகள் காரணமாக நரேந்திர மோடி ஆட்சியின் செல்வாக்கு குறைகிறது என்கிற கருத்து ஏற்புடைய ஒன்றா? விவாதிக்கலாம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜி சேகர், காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்கை நாராயணன், எழுத்தாளர் திரு பிரபாகரன், ஆம் ஆத்மி கட்சியின் திரு லெனின். வணக்கம். ஜிசி, 10 மாதத்துக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு அலை, அவருடைய யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, பாரதிய ஜனதாவே தங்களுக்கு மட்டுமே அவ்வளவு ஒரு அறுதி பெரும்பான்மை வரும்னு நினைக்காத அளவுக்கு வந்தது. இப்ப 10 மாதத்துல இந்த ஆட்சியினுடைய நிலை என்ன, அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படின்ற கருத்தை இவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆகஸ்ட் மாதத்துல, கடந்த ஆகஸ்ட் மாதத்துல எடுத்த சர்வேக்கும் இப்பவும் கூட இந்த இடைப்பட்ட 4-5 மாதத்துல செல்வாக்கு சரிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த சர்வேயை நீங்க எப்படி பார்க்கறீங்க? மக்கள் செல்வாக்கு இந்த அரசு இழக்கிறதா? எனி எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கும். அதை தவிர அவங்க எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான ஓட்டு தவிர அது ப்ரீவியஸாக இருந்த இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஓட்டு சேர்ந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்து போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அலையாக வரும். பிஜேபி தனிப்பெரும் மெஜாரிட்டி எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. அவங்க 272+ ரொம்ப கிளியராக அவங்க டார்கெட் பண்ணி தான் அவங்க கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கேல் ஆஃப் விக்டரி ஓரளவு அவங்க எதிர்பார்த்தது இல்லை. அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு மட்டும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கே மெஜாரிட்டி வரும்னு அப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி, கிளியர் எங்களுக்கே மெஜாரிட்டி வரும், பட் நாங்கள் எங்களுக்கே மெஜாரிட்டி வந்தாலும் நாங்கள் என்டிஏவும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரும் எங்கள் கவர்மெண்ட்டில் இருப்பாங்க அப்படின்னு தான் அவர் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்னார், எலெக்ஷன் டேட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கூட. ஸோ அதனால ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு சரிவு இருக்கும். ஏன்னா பீப்புளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து, அதுவும் ஒரு கவர்மெண்ட் மோடி வந்து நிறைய ப்ராமிஸ் பண்ணி இது வந்து இருக்கும்போது அந்த அவர் ப்ராமிஸ் பண்ணினதுக்கு அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி உடனே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட முடியாது அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஒரு சோர்வு இருக்கும். இன்னும் இவர் இவ்வளோலாம் பேசினாரு கேம்பெயின் போது, பட் நம்ம ஒரு மிகையான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டாங்க. அதுதான் உங்களுக்கான பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அதனால உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து டெலிவர் பண்றது வந்து டெலிவரி வில் டேக் அட்லீஸ்ட் 2 years. உங்களுக்கு எனி கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு பாலிசியை போட்டு ப்ராஜெக்டை போட்டு அதை டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஸோ அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு சரிவு இருக்கும். அந்த சரிவை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் அது கூட நான் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து எக்ஸலன்ட்னு சொன்னவங்க வந்து ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா 11% சொல்லியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அது 22% ஆயிருக்கு. அது எப்படி நம்ம how do you account for that? சரி, சிறப்பான ஆட்சின்னு சொன்னவங்க 51% இருந்து 38 குறைஞ்சிருக்காங்க. அந்த 51% 38% வந்து ஏன் அவங்க எக்ஸலன்ட்க்கு போயிருக்கலாம்? மிகவும் மோசம்னு சொன்னவங்க 6 இருந்து 11 அதிகரிச்சிருக்கு. அதனால அதுதான் அங்கதான் உங்களுக்கு இட் ஈவன்ஸ் அவுட். நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உங்ககிட்ட குட்ங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு, ஆவரேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அல்டிமேட்லி இட் ஈவன்ஸ் அவுட். உங்களுக்கு ஆவரேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ செல்வாக்கு சரியல அப்படின்னு எடுத்துக்க. ஏன்னா பீப்புள்ஸ் ஒவ்வொருத்தர் நீங்க நம்ம வந்து இப்போ பேட் வந்து 6 to 11 போயிருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஆவரேஜ் வந்து 28 26% தான் ஃபால் இருக்கு. 2014ல 282 இடங்களை பெற்ற அந்த கட்சியால இப்ப தேர்தல் நடத்தினா 255 தான் இடங்களை பெற முடியும். 27 இல்ல, இந்த ரிசல்ட்ல வர்ற ஒரு கருத்து அது ஹனிமூன் இஸ் ஓவர், 27 இடங்கள் அவங்களால பெற முடியாது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. ஒரு இப்ப டகால இப்ப எலெக்ஷன் நடத்திட முடியாது. அப்படி எலெக்ஷன் நடத்தினாலும் நான் சொல்றது என்னன்னா, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கேம்பெயின் இருக்கும், கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்கும்,
அதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுங்க. அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, அலையன்சஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் ஒரு எலெக்ஷன் ரிசல்ட். அது இது ஒரு இண்டிகேட்டர்னு சொல்ல முடியாது. இண்டிகேட்டர் கிளியரா நம்ம சொல்ல முடியாது. இது அந்த விதத்துல இது ஃபிளாட். இது பரவாயில்ல. இவர் நடுநிலையாளர் பத்திரிகை இன்னைக்கு மோடி கொடி பிடிக்கிறாரு, தவறில்லை. ஆனால் இது ஒரு இன்றைய எலெக்ஷன் நடந்தா நிச்சயமாக மோடி அரசு மைனாரிட்டி அரசாக மாறும். பிஜேபியுடைய பெரும்பான்மை இல்லாத அரசாக மாறும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்காங்க. அதுல ஒன்றும் பெரிய இது இருக்க முடியாது. இதுல ஒன்னு எதிர்பார்த்தது தான். அவர் சொன்னது ஒரு அளவு உண்மை, ஹனிமூன் பீரியட் ஓவர்ன்றது உண்மை. ஆனா ஏன் ஹனிமூன் பீரியட் ஓவர்துன்றதுனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு அந்தர்பல்தி அரசுன்னு. அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 56 இன்ச்சு பிரதமர் தன்னுடைய மார்பை தட்டி கூறியவர். இன்றைய காலை செய்தி என்ன இருக்குது, நம்ம வழிவரியா சீனாக்காரங்க ரோடு போடுறாங்க. இது வரைக்கும் இத்தனை நாள் ரோடு போட்டதில்ல. கனெக்டிவிட்டி ரோடு ஆக்குபைடு டிஸ்பியூட்டட் ஏரியால இது வரைக்கும் போட்டதில்ல, போடுறாங்க. இதை பிரதமர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மொத்தத்துல என்னன்னா, எல்லாற்றையும் நான் வந்தால் மாற்றி விடுவேன் என்று கூறிய மோடிஜி அவர்கள் இன்று எல்லாம் தலைகீழா நடக்குது. எதையெல்லாம் விமர்சனம் செய்தாரோ, அது ஆதாரா இருக்கட்டும், மற்ற விஷயங்களை போகலாம், we can go into the details. பட் மக்கள் என்ன சொல்றாங்க, ஒன்னு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள். நீங்க சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகளை எதையெல்லாம் செய்ய முடியாது என்று தெரிந்தும் 15 லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கும் கொடுக்கறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அது முடியல. அப்புறம் அவங்களே பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, இது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ற மாதிரி பேசுறாங்க. இது மாதிரி பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர். இன்னும் பல நேரங்கள் நான் பொய்னு வார்த்தையை வச்சு அது தவறுன்னு சொன்னாங்க. ஆனா பிரதமரே அவர்கள் பொய் என்ற வார்த்தையை இந்த உணவு இந்த நில கையகப்படுத்தும் அபகரிக்கும் சட்டத்துல பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு பொய் சொல்றாங்க, அது டிஃபென்ஸ்ல எடுக்க முடியாது. நீங்க நரேந்திர மோடி அரசாங்கத்தோட செல்வாக்கு சரிந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா சரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தெளிவாக. ஆனா ஒரு 27 இடங்கள் இப்ப தேர்தல் வச்சா பாரதிய ஜனதா கட்சி இழக்கும். அன்னைக்கு ஜெயிச்சத ஓராண்டுக்கு முன்னாடி ஜெயிச்சதை இப்ப ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அத கெயின் பண்ற இடத்துல காங்கிரஸ் இல்லையே இருக்குது. அந்த அளவுக்கு எதிர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி 27 இடங்கள் காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது உண்மை. ஆனா காங்கிரஸுக்கு வர இடங்கள் ஒரு 11-12 இடங்கள், 9 இடங்கள் சொல்றாங்க. ஏனென்றால் மக்கள் என்ன பண்றாங்க, முதல்ல மோடி வெளியில் போகணும்ன்றதுல கிளியரா இருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள்ல பிஜேபிக்கு எதிராக பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி ஹேஸ் டேக்கன் இது. இந்த உத்தரப்பிரதேசல இன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அவர்களை போட்டார். என்னன்னா மோடி போகணும்ன்றதுல கிளியர் ஆன அப்புறம் யாருக்கு போட்டா மோடியை காலி பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக மக்கள் பார்த்து ஓட்டு போடுறாங்க. நாங்க உத்தரப்பிரதேசல 2வது இடத்துல இல்லை என்பது உண்மை. அதனால எங்களுக்கு ஓட்டு விழவில்லை. ஆனா மக்கள் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதுல பாத்தீங்கன்னா மோடியின் செல்வாக்கு சரிந்திருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் அந்த செல்வாக்கை முழுமையா பயன்படுத்தி மேல வர்ற இடத்துல நீங்க வந்திருக்கீங்களா? 38ல 48க்கு வந்திருக்கோம் நாங்க. போன முறை 38% சொன்னாங்க, இப்ப 48 வந்துட்டு இருக்கோம். ஒரு பார்வையாளராக இந்த அரசாங்கத்தை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி பார்க்கிறீங்க. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் அரசு இருந்தது, இந்த அரசு வந்திருக்கு. இந்த அரசாங்கத்தை ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அந்த கருத்து கணிப்பை ஒரு பத்திரிகை முன்வைக்குது. அது சரின்னு ஒருத்தர் வாதிடுறார், இல்லைன்றார் இன்னொருவர். நீங்க ஒரு பொது மனிதராக இந்த சர்வே எப்படி பார்ப்பீங்க? உண்மையிலேயே மோடி அரசாங்கம் தன்னுடைய செல்வாக்கு இழக்க தொடங்கிருச்சா? இல்ல, ஏன்னா இதுல 3 இண்டிகேட்டர் அந்த சர்வேலே வந்திருக்கு. மோடி அரசுடைய பெர்ஃபார்மன்ஸ் அது 11% தான் போறன்னு சொல்றாங்க. அடுத்து வளர்ச்சி பாதையில போகுதா அப்படின்னு கேட்டா அதுலயும் 66 பேர் ஆமாங்கிற 66 விழுக்காடு. 3வது மோடி அந்த அரசாங்கம் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்குதா அப்படிங்கிறதுலையும் 66 பக்கமா சொல்றாங்க. இந்த 3 தான் மெயின். ஸோ ஓவரால் இந்த இதில் வேற சில கேட்டகரியில் கூட குறைய இருந்தாலும் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் மோடி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அடுத்தது பிரதமராக மோடி வர வேண்டுமா அப்படிங்கிறதுல 11ல இருந்து இப்போ 30% அவருடைய செல்வாக்கு கூடியிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப மக்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு குறைஞ்சு ஏறினா கூட 12,000 பேர்கிட்ட வாங்கினதுல அவரை காட்டி தான் போன தேர்தலையே நின்னாங்க. இப்ப தனிப்பட்ட முறையில் அவருக்கு செல்வாக்கு வந்ததுன்னா அந்த செல்வாக்கு கட்சிக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கும் போது என்ன அர்த்தம்? கட்சிக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு ஏன் அது வெளிப்படல? அவங்க சர்வேல கேட்டிருக்கணும். அதாவது சர்வே மூட் ஆஃப் த நேஷன்ங்கிறத விட மூட் ஆஃப் இந்தியா டுடேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சில கேள்வியே கேட்கிற முறையே சில இதுல தவறா இருக்கு. அடுத்தபடியா இந்த டேட்டா கம்பேர் பண்றாங்க. இந்த இதுக்கு வாங்களேன். இந்த தேர்தல் இந்த வாக்கு கணிப்பு அல்லது கருத்து கணிப்பு அப்படின்ற ஒன்று அவங்களுடைய சொந்த கருத்தா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, உங்களுடைய சொந்த கருத்து என்ன? மோடி அரசாங்கம், சரி, மோடி அரசாங்கத்துடைய 10 மாத கால ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா?
ஓரளவுக்குன்னு சொல்லலாம், முழுக்க நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்தபடியாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த டேட்டா கம்பேர் பண்றாங்க இல்லையா, டேட்டாக்குள்ள போக வேண்டாம். ஆகஸ்ட் 14 இருந்து இப்ப வரைக்கும் உள்ள டேட்டா தான் கம்பேர் பண்றாங்க. 10 மாசம் டேட்டாவும் பண்ணல. ஆனா சொல்றது என்ன சொல்றாங்க, 10 மாச பெர்ஃபார்மன்ஸ் தான் நாங்க தெளிவு அப்படின்னா மேல இருந்துல எடுக்கணும். அது ஒன்று இல்ல, அப்படி பார்க்க முடியாது. மேல தேர்தல் முடியுது, ஆட்சிக்கு வந்த பிறகு ஆகஸ்ட்ல ஒரு சர்வே எடுக்கிறாங்க, பிறகு இப்போ ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயும் இந்த சர்வே செல்வாக்கு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்றாங்க. மேல எப்படி சர்வே எடுக்க முடியும்? ஆட்சிக்கு வரும்போது ஆட்சி அமைஞ்ச ஒரு மாசத்துல எடுக்க முடியுமா, ஒரு 2 வாரத்துல எடுக்க முடியுமா? ஆட்சிக்கு ஒரு அவகாசம் கொடுத்து ஆகஸ்ட்ல எடுத்திருக்காங்க. அப்படிதான் நம்ம பார்க்கணும். திரு லெனின், நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? இது கிட்டத்தட்ட சரியான மதிப்பீடு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போதே கனவை விற்று தான் ஆட்சிக்கு வந்தார்கள். அதாவது மோடி கவர்மெண்ட் வந்தா வந்து நாங்கள் நல்லது பண்ணிவிடும், எல்லோருக்கும் சர்வரோக நிவாரணி போற எல்லோருக்கும் உங்களுக்கு ஒரு விடை கிடைத்துவிடும், எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முடிந்துவிடும், காங்கிரஸ் மாதிரி நாங்கள் இல்லை, காங்கிரஸ் முடிவெடுக்க ஆட்கள் இல்லை, பிரதமர் பேச மாட்டார், நாங்கள் பேசக்கூடிய பிரதமர் வந்து பயங்கரமா வந்து பிரச்சாரம் பண்ணி தான் வெளில வந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களால கனவை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அவங்களால 100 நாட்கள்ல நீங்க கற்பனத்தை கொண்டு வரணும்னு சொன்னீங்க, 100 நாட்கள் அவங்களால கொண்டு வர முடியல. இப்ப பாத்தீங்கன்னா நில கையெழுப்பு மசோதா ஒரு பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. அப்புறம் கோல் பிளாக் அலோகேஷன் அந்த மசோதா வந்து சட்ட திருத்தம் அது ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் 49% வெளி முதலீட கொண்டு வந்துட்டாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வராங்க. அதாவது வெளிநாட்டு உறவு அயல் நாட்டு உறவுகள்ல ஒரு முன்னேற்றம் கொண்டிருக்காங்க. அது வந்து யதார்த்தமா தெரியக்கூடிய விஷயம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சாதாரண மனிதனுக்கு பிரைஸ் வந்து கம்மியாகல. அதனால கண்டிப்பா மிகப்பெரிய வீழ்ச்சியா தான் பாக்குறாங்க. இனிமேல ஒரு வருஷம் நீங்கள் கனவுகளை வைத்து ஓட்டலாம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க டெலிவர் பண்ணணும். நீங்க வர சமயமே பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர்னு சொல்லி தான் நீங்க வந்தீங்க, குட் கவர்னன்ஸ் வந்தீங்க. குட் கவர்னன்ஸ் விசிபிளா மக்கள் பார்க்கணும். எனக்கு வந்து பெட்ரோல் 10 ரூபாய் கம்மியானால்தான் தான் எனக்கு வந்து இந்த அரசாங்கம் நல்லது செய்ததாக நான் நினைத்துக் கொள்வேன், ஒரு தனிமன் நினைத்துக் கொள்வான். அது இங்க நடக்கல. நீங்க இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு கேட்கிறப்ப 34% பேர் சர்வதேச அரங்கத்துல இந்தியாவோட இமேஜ் உயர்ந்திருக்கு, ஒரு நிர்வாக மட்டத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற நிர்வாக மட்டத்தில் ஒரு ஒழுங்கு அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு ஒரு 21% பேர், ஒரு திட்டங்களுக்கான அனுமதி எல்லாம் வேகமா கிடைக்குதுன்னு ஒரு 18% பேர், ஊழல் குறைஞ்சிருக்குன்னு 13% பேர். இப்படி பாசிட்டிவா சொன்னதை வந்து நீங்க நிராகரிச்சிட முடியுமா? இல்ல, கண்டிப்பா நிராகரிக்க முடியாது. ஆனா யதார்த்தமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்தோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்க வெளிநாட்டு உறவுகள்லாம் நீங்க ஒபாமாவை பேசலாம், இல்ல சைனீஸ் பிரதமரை சந்திச்சு பேசலாம். சாதாரண ஒரு மனிதனுக்கு என்ன பொறுத்தவரையில வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னா வருவாங்க, எனக்கு என்ன நடந்துன்னா தனிப்பட்ட மக்கள் சமுதாயத்துக்கு நடந்துக்குன்னு வருவாங்க. சமுதாயத்துக்கு இந்த நடந்துன்னு பாரதிய ஜனதா கட்சியில பார்க்க சமயம், அதாவது கம்யூனலிசம், அதாவது இவங்களோட சேர்ந்த மதம் சார்ந்த சக்திகள் அவங்களோட ஒப்பீனியனை சொல்றது, பிரதமரை மீறி பழைய பிரதமர் என்ன சொன்னாங்க, பேசாத பிரதமர் என்ன சொன்னாங்க, இந்த பிரதமரை மீறி சில சக்திகள் பேசி ஒரு ஆளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி சூழ்நிலை வரசமே கண்டிப்பா இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இதை தான் காமிக்கிறது நான் சொல்றேன். இதுல 34% வந்து இந்த இம்ப்ரூவிங் இந்தியாஸ் இன்டர்நேஷனல் இமேஜ்ங்கிறாங்க. அதை வந்து நீங்க உடனே விதத்திலே நம்ம பார்க்கணும். அது வெறும் நம்மளோட இமேஜை மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணதுனால அதுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன இருக்க போகுதுன்னா, இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கு, மட்டும் இல்ல, பாலிசி மேட்டர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஓபன் பண்றோம், நாங்க ஒன்னும் வந்து ஃப்ரெண்ட்லி ஆக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஆக்குறோம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களோட இமேஜும் இம்ப்ரூவ் ஆகும், அங்கேருந்து வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகள் வரும். அதுல தான் நான் சொல்றேன், இந்த டெலிவரி ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு டெஃபினெட்லா ஒரு 2 இயர்ஸ் இந்தியாவோட இமேஜ் வாஸ் சோ பேட், சோ தட் அந்த வோடாஃபோன் கேஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்தியா விட்டு போயிடுச்சு. சோ அதெல்லாம் இப்ப திருப்பி கொண்டு வரது வந்து பெரிய விஷயம். அது அவங்க கொண்டு வராங்கனாலே அது அதோட இம்பாக்ட் எகனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, இவங்க கொண்டு வந்தது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்மா வந்து இங்க தங்கும், இவங்க கொண்டு வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்ல வர பணம் என்றைக்கு வேண்டுமானாலும் போகும். இந்த அரசு வந்து எஃப்டிஐ எதிர்த்தாங்க, ஆனா எஃப்ஐஐ கொண்டு வராங்க. இது நாட்டுக்கு நல்லதில்லை. இது வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங் இல்ல, நான் I don't want to go into the details, but விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணதால இன்னும் இப்பவே இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, அழகா ஒரு சேலையை உடுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நாளாக இது வந்து இந்த சாயம் ஒழுக்குன்றதுதான் என்னுடைய இது. சேகர், மோடி அலை வீசினது அப்படின்றது வந்து நாடாளுமன்ற தேர்தலோட நிக்கல. அதற்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், சத்தீஸ்கர் தேர்தல், இங்க ஜம்மு காஷ்மீர் வரையிலும் அவங்களுடைய வெற்றி என்பது தொடர்ந்தது. டெல்லியில தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்தது. அதுக்கு பிறகு இந்த நிகழ்வு வருது. இதுல தேர்தல் நேரத்தில் பேசப்பட்ட விஷயம்,
பாரதிய ஜனதா வளர்ச்சியை தருவோம், குட் நல்ல நிர்வாகத்தை தருவோம், குட் கவர்னன்ஸ் தருவோம் அப்படின்ற 2 அம்சங்களை அவங்க முன்னிறுத்தினாங்க. இல்ல இவங்க வந்தா மதவாத அரசியல் வரும், மக்களை பிளவுபடுத்திடுவாங்கன்னு அவங்களுக்கு எதிரானவங்க சொன்னாங்க. இந்த தேர்தல் இப்போ இந்த சர்வேல சொல்லி இருக்கிற நாம விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம்ன்றது வாட் டஸ் நரேந்திர மோடி ரெப்ரசன்ட்? நரேந்திர மோடி எதன் பிரதிநிதியா இருக்கிறார்? வளர்ச்சியின் பிரதிநிதியா இருக்கிறாரா அப்படின்னு ஆகஸ்ட்ல 46% பேர் சொன்னவங்க இப்ப 40% தான் வளர்ச்சியின் பிரதிநிதின்னு பார்க்கிறாங்க. கம்யூனல் இன்டாலரன்ஸ், மத சகிப்புத்தன்மை இருக்கக்கூடியவர்னு அவரை 4% பேர் பார்த்தாங்க. இப்ப அப்படி பார்க்கிறவங்களோட எண்ணிக்கை 18% ஆயிருக்கு. குட் கவர்னன்ஸ், நல்ல நிர்வாகத்தை தருவார்னு 24% பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ 12% பேர் தான் அந்த மாதிரி எண்ணத்துல இருக்காங்கன்றாங்க. இந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது டெஃபினட்டா அந்த கம்யூனல் இன்டாலரன்ஸ் வந்து இந்த ஹிந்துத்வா பரிவார்லேருந்து அவங்க சைட்லேருந்து வந்த பேச்சுக்கள் வந்து மக்களை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. நிரஞ்சன் ஜோதி அதுல வந்து அது டெஃபினட்டா அதனால தான் இந்த ஒப்பீனியன் மாறி இருக்கு. அதை அவங்க கண்ட்ரோல் பண்றது வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டா தான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்ட்ரோல் பண்ணல, என்கரேஜ் பண்றாரு. இல்ல இனிஷியலா வந்து அவங்க என்கரேஜஸ் இல்ல அவர் பேசணும்னா பேசிட்டோம், இல்ல உங்க கருத்து சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணல, டிலே பண்ணினால தான் அந்த இமேஜ் வந்து பாதிக்கப்பட்டது. பட் நீங்க வந்து எனக்கு ஒண்ணு புரியுது, இந்த டெவலப்மெண்ட் அண்ட் குட் கவர்னன்ஸ் அது ரெண்டு சேர்த்து பார்க்க வேண்டியதுதான். அது இருக்கு, அது தனித்தனியா பிரிச்சு போட்டாங்கன்னு. சரி, டெவலப்மெண்ட்லயும் மார்க் குறையுது, குட் கவர்னன்ஸ்லயும் மார்க் குறையுது, வளர்ச்சியும் வரல, வளர்ச்சியோட பிரதிநிதியும் பார்த்தவங்களும் குறைஞ்சிருக்காங்க, நல்ல நிர்வாகத்தை தருவார்ன்றவங்க எண்ணிக்கையும் புரியும். அது அப்படி எதிர்பார்த்தாங்க வந்து எக்ஸலண்ட் வந்து மிக பிரமாதமா இருந்த ஆட்சிங்கிறது 11ல 22க்கு எப்படி. சரி, ஸ்பெசிபிக்ஸ்க்கு வருவோம். ஒரு வளர்ச்சியின் நாயகன் அப்படின்னு சொன்னது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தராம வேற விஷயங்கள்ல திசை மாறி போயிடுச்சுன்னு சொல்றதா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வளர்ச்சிங்கிறது வரது வந்து இட் டேக்ஸ் டைம். அதனால ரொம்ப வளர்ச்சியை எதிர்பார்த்து ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும்போது உங்களுக்கு அந்த வளர்ச்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்போது அது ஓரளவு உங்களுக்கு சரிவுதான் இருக்கும். உங்களுக்கு குட் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாதியா இருக்கு 24லேருந்து 12. அது வந்து உங்களுக்கு ஒரு கவர்னன்ட் வந்து இட் ஹாஸ் டு செட்டில் இன் பிளேஸ் அண்ட் தென் டெலிவர் ஆகும்போது தான் அவங்க கவர்னன்ஸ் வந்து உண்மையிலேயே நடக்குதா இல்லையான்னு உங்களுக்கு. சரி, 46-40 ஆயிருக்கு, 24-12ன்றது பாதி, அதுக்கு குறைவு. ஆனா கம்யூனல் இன்டாலரன்ஸ், மத சகிப்புத்தன்மை அப்படின்றது அதனுடைய பிரதிநிதியா இருப்பாரு அப்படின்னு பார்த்தவங்க 4% பேர் ஆகஸ்ட்ல. இப்போ 18% பேர் சகிப்புத்தன்மை இல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றாங்க. அப்ப 18% 18 மாறுறதுன்றது அவரை சார்ந்து மட்டும் வருதா இல்ல அவரை சார்ந்திருக்க கூடியவங்களால வருதா? இல்ல 18 இல்லாத மத்த பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம 82% வந்து அவர் வந்து கம்யூனலி டாலரன்ட் பாக்குறாங்க. இல்ல அப்படி இல்ல, இந்த கேள்வி வந்து இல்ல, இந்த பிரேக்குக்கு தான் நீ வரணும். 40-18 நீங்க மோடி எதன் பிரதிநிதி? வளர்ச்சியின் பிரதிநிதி 40 பேர், மத சகிப்புத்தன்மையின் பிரதிநிதி, சகிப்புத்தன்மை இன்மையினுடைய பிரதிநிதி 18%, ஹிந்து நேஷனலிசம் 16, நல்ல நிர்வாகத்துக்கு 12, இன்க்ளூசிவ் லீடர்ஷிப் 6. இதுதான் அதோட இது. ஒரே ஒரு அதாவது இந்த ஃப்ளாட் எப்படின்னா இந்த ஹிந்து நேஷனலிசம் நான் குறுக்கிட்டதுக்கு நீங்க வேணாந்தீங்க. நான் சரி, நீங்க கருத்துக்கு வந்துருங்க. அதாவது 4லேருந்து 18 நீங்க பாத்தீங்கன்னா இன்டாலரன்ஸ் 4 மடங்கு அதிகரித்திருக்கு. அதே போலதான் ஹிந்து, அதாவது நான் ஹிந்துன்னு நான் சொல்றேன், அது பெருமை. ஆனா ஹிந்துத்துவா மட்டும் தான் பேசுவோன்றது 9லேருந்து 16. மக்கள் மொத்தத்தில் என்ன நினைக்கிறாங்க? இந்துக்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மற்றவர்களை அடித்து இந்துக்களை முன்னிலைப்படுத்துறது கூட பொறுத்துக்க முடியும். அது வந்து 9லேருந்து 16 தான். 4 மடங்கு இன்டாலரன்ஸ் இது பண்றாரு. இவர் யாரையெல்லாம் ஊக்குவிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இதை சொல்பவர்களை தான் ஊக்குவிக்கிறார். சும்மா அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. இவர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் கான்சென்ட்ரேட் பண்ண இடங்கள்லாம் அவருக்கு ஒரு நல்ல மார்க் வந்திருக்குது, நல்ல ஷோ பண்ணிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல போய் நல்லா அப்படியே பண்ணிட்டு வந்ததுல அதுக்கு வந்து ஃபாரின் எய்ட்ல நல்லா பண்ணிருக்காங்க. உண்மை அது இல்லாட்டா கூட மக்களுடைய சிந்தனையை தான் இது சொல்லுது. கவர்னன்ஸை பத்தி அடுத்த கேள்வி, கவர்னன்ஸ்ல ஏன் குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்று காலையில் கூட அவருடைய கவர்னன்ஸ் அரசாங்கத்துடைய லகான், ஒரு குதிரையுடைய லகான் தன்னுடைய கையில இருக்கணும். இன்று காலையில பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் IAS ட்ரைனிங் அகாடமியில கூட ஒருத்தர் வந்து கரப்ஷன் வாங்கி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள வந்து 4 மாதம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது பிரதமரை நேரா பார்க்க முடியுமான ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தான். ஆனால் இதெல்லாம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற விதத்துல இது மாதிரி நடக்குதுங்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு, அதனால்தான் இவர் அதாவது அரசாங்கத்தை நடத்துவதற்கான திறமை இல்லை என்பதை தான் இது காட்டுது. ஒரு ஸ்டேட்டை வந்து எல்லாத்தையும் தன் கையில வைத்து நடத்த முடியும். இன்னைக்கு என்டையர் பவர் PMOல இருக்குதுன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க.
பிஎம்ஓடைய இது இல்லாம நடக்க மாட்டேங்குச்சு. மோடி தன்னுடைய பர்சனல் கவர்னன்ஸ்ல விழுந்திருக்கிறார் தான் அது காட்டுது. மக்கள் அதைத்தான் நினைக்கிறாங்க. அதாவது கம்யூனல் இன்டாலரன்ஸ் சொல்ல விஷயத்துல வந்து கர்வாப்சிங்கிறது அவங்களோட கன்வர்ஷன் பிளான் வந்து இந்த மத மாற்றம் அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அது RSS இருக்கட்டும், இல்ல அவர்கள் மந்திரி சபையில் உள்ள மந்திரிகளா இருக்கட்டும், நீங்க நிரஞ்சன் ஜோதிங்கிற ஒரு சாத்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமரை மீறி சில ரிமார்க்ஸ் சொல்றாங்க, மைனாரிட்டிஸ் மாதிரி ரிமார்க்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரிப்பட்ட விளக்கங்கள், இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்கள் தான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு வந்திருக்கு. காஷ்மீர், மாட்டிறைச்சி, ஹிந்தி சமஸ்கிருதம், கோட்சேவுக்கு சில ராமர் பிள்ளைகளோட ஆட்சி, கலாச்சார ரீதியில எல்லோருமே இந்துக்கள், பகவத்கீதையை தேசிய நூலாக்கணும், யூனிஃபார்ம் சீல் கோட், இது மாதிரியான பல சர்ச்சைகள் வெடித்த போதும் கூட நரேந்திர மோடி கடைசியா சொன்னார்ல, அது ஒபாமா வந்து பேசிட்டு போன பிறகும் கூட இதுலலாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, என்னோட அஜெண்டா வந்து வளர்ச்சின்ற ஒன்றுதான், இதை வந்து திசை திருப்பருக்கு நான் இது பண்ண மாட்டேன், இந்திய அரசியல் சட்டம் தான் என்னுடைய வேத நூல், இந்தியாவோட புனித நூல் அரசியல் சட்டம் தான் அப்படின்னு அவர் தெளிவா சொன்ன பிறகும் ஏன் இந்த முடிவுக்கு மக்கள் வராங்க? இல்ல வளர்ச்சின்னு சொன்னாலும் இப்ப மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதற்காக இன்டர்நேஷனல் எல்லா சேனல்லையும் அதற்காக ஒளிபரப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அது ஸ்டாட்டிஸ்டிக்கலா என்ன கொண்டு வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னா எனக்கு தெரியல. மேபி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல என்ன நடந்திருக்கு. அதை பத்தி நிறையவே சொல்றாங்க. மேக் இன் இந்தியா திட்டம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. அதனால இந்த பிரயோஜனம் இல்ல. என்னைய பொறுத்தவரையில அதாவது ஒரு சாதாரண மனிதன் வந்து சுமூகமான ஒரு சோசியல் வாழ்க்கையை தான் விரும்புவாங்க. வந்துட்டு அதுல வந்து மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்குள்ள கிளர்ச்சியை உண்டு பண்ணி கலவரங்களா மாறிவிடுமோங்கிற ஒரு பயம், ஒரு அச்சம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்புல வந்திருக்கா நான் நினைக்கிறேன். திரு பிரபாகரன், வாத பிரதிவாதங்களை வைக்கிற நேரத்தில் கடைசியாக லெனின் சொன்ன ஒரு கருத்துக்கு தான் நீங்க பதில் கூற முற்பட்டீங்க. சாதாரண மனுஷன் தான் வாழ்க்கையில என்ன முன்னேற்றம் கண்டோம் அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு இந்த அரசு என்ன மாற்றத்தை நம்ம தனி மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தது அப்படின்ற ஒண்ணு, அவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு பண்ணுச்சா இல்லையான்ற ஒண்ணு. இன்னொன்னு, சமூகத்துல பதற்றம் இல்லாத ஒரு சூழல், ஒரு இணக்கமான சூழல், எங்க ஒரு கலவரம் வந்துருமோ, எங்க ஒரு அமைதியின்மை வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சமில்லாத ஒரு நிலைமையை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி தர்றதுதான் விரும்புவாங்க. அப்படியான ஒரு நிலைமைக்கு கேள்விக்குறி வந்திருக்கிறது தான் இந்த அவநம்பிக்கைக்கு காரணம்னு லெனின் சொல்றாரு. அதற்கு உங்களோட பதில்? இதே இதுல விமென் சேஃப்டின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்து முன்னாடி போன இதுல வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து அது கம்மியா இருக்கு. அப்படின்னா என்ன, அதை பத்தி மக்கள் இப்போ ஓரளவு திருப்தி இருக்கிறதுனால அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அதே மாதிரி பொது பாதுகாப்புன்னு கூட ஒன்று இருக்கு. அதுல எல்லாம் வந்து கம்மியா தான் வந்திருக்குது. அடுத்தபடி இந்த டெவலப்மெண்ட்ல 14% அன்டிசைடடா இருக்கு. எல்லா எதுலயுமே நான் கூட்டி பார்த்தேன். விழுக்காடுன்னா 100 வரணும் இல்லையா? இதுல நீங்க கூட்டி பாருங்க, 100 வரல. பதில் சொல்ல விரும்பலன்றது நிறைய இருக்கும். இல்ல அது இவ்வளவு வரக்கூடாது. இப்போ பிரதம மந்திரி யார் வேணும், 30% அன்டிசைடடா இருக்கு. 30% அன்டிசைடடா வச்சுக்கிட்டு ஒரு சர்வே ஒரு முடிவை வச்சு அதை நம்ம விவாதம் பண்றதே சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சில பேர் சொல்லலாம். எத்தனை சதவீதம்? 30% இல்ல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இட்ஸ் ஒன்லி a comparison. Please don't interfere. Please don't. Okay. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு லெனின் கேக்குறார். சாமானிய மனிதனுக்கு இந்த 7 கோடி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் போட்டிருக்காங்க இல்லையா? அது நமக்கு வரலங்கிறனால சாமானிய மக்களுக்கு வரலன்னு சொல்ல முடியாதுல்ல. அது நடந்திருக்கு. ஸ்வச் பாரத் வந்து நேரடியா நமக்கு பயன்படலைன்னா கூட மறைமுகமா சாமானிய மனிதனுக்கும் அதுல ஒரு பயன் இருக்கதான் செய்யுது. பிளானிங் கமிஷனை மாத்தி அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நேரடியா டைம் ஆகும். இப்ப இந்த பேங்க் அக்கவுண்ட்ங்கிறது நேரடியா தெரியுது, அதெல்லாம் லேட் ஆகும். அது நடுத்தர வர்க்கமும் கீழே உள்ள வர்க்கங்கள் கூடிய நாட்டுல வந்து விலைவாசி தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அது ஃபுட் காஸ்ட் இன்ஃப்ளேஷன், ஃபுட் ப்ராடக்ட் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்க காலத்துல எப்போது வந்து சாப்பிட்ற பொருள், உணவு பொருள் விலை கம்மியானால்தான் சாதாரண மக்களுக்கு வந்து அரசாங்கம் ஏதாவது செய்ததாக நினைப்பார்கள். வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை, சொல்லப்படாத ஒரு உண்மை. அது அரிசி 2 ரூபாய் கம்மியானா ஒரு ஏழையா இருக்கக்கூடியவருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு எதுவுமே ஒன்றும் நடக்கல. இப்ப இவர் சொல்றாருன்னா வந்து இந்த ஸ்வச் பாரத்ல எல்லாரும் கிளீன் பண்ணுங்க, வந்துட்டு தூய்மை இந்தியான்னு சொல்லுங்களேன். ஸ்வச் பாரத்ல நிறைய பேருக்கு தெரியாது. தூய்மை இந்தியால வந்துட்டு அதாவது சாப்பாடுக்கு இல்லாத, வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சாப்பாடுல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கும் வந்துட்டு நீங்க தூய்மையை பற்றி பேசினா வந்து காதுல வந்துட்டு ஒன்றும் ஏறாது. பேங்க் அக்கவுண்ட்ல பணம் போடுறாங்களே. அதாவது பேங்க் அக்கவுண்ட் யாருக்கு பணம் போடுறாங்க? நீங்க வந்து எல்பிஜி சிலிண்டர் வாங்கினா 200 ரூபாய் போடுறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரியது. ஏன்னா வந்து காலப்போக்கில் 200 ரூபாய் 100 ஆகும், 150 அப்புறம் இல்லாம தான் போக போகுது. அதுல வந்து சந்தோஷப்படுறது எதுவுமே இல்ல. நம்மளுடைய பணத்தை கொடுத்து நமக்கு திருப்பி போகணும்னு யோசிக்கலாம், குறையணும்னு நம்ம ஏன் நினைக்கணும்? ஏன்னா கச்சா எண்ணெய் இந்தியாவில் உற்பத்தி ஆகலையே வந்துட்டு அது மிகப்பெரிய மானியத்துக்கு சீலிங் வச்சிருவாங்க. நீங்க வந்து விலை கூடுறப்ப மானியம் பிக்ஸ்டா இருக்கும்,
விலை கூடுறப்போ மக்கள் சேர்ந்து கொடுத்துருவாங்க, செலுத்த வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற ஒரு inflation அச்சம் அது இருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொரு கருத்து இவர் ஒரு இது சொன்னாரு. சார், ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கு பின்னாடி இன்னொரு கருத்து இருக்கு. உலக வங்கி இன்னைக்கு இந்தியா பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரது என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை மானியத்தை குறைங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க உலக வங்கி. அதனால மானியங்கள் வந்து காலப்போக்கில் காணாமல் தான் போய்விடும். அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அதாவது இவர் சொன்னாரு, அதாவது சில இதுல நான் கூட்டி பார்த்தா 100 வரலன்னு. இது வந்து ஒரு போன முதலையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 100 இருக்காது. அப்போ இட் இஸ் ஒன்லி கம்பேரிசன். முன்புக்கு இப்பொழுது குறைந்திருக்கிறதா, தெளிவாக குறைந்திருக்கிறதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவர்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன், இது வந்து 100 வராட்டாலும் முன்பும் 100 வராது, இப்பயும் 100 வராது. ஸோ இட்ஸ் அ கம்பேரிசன். ஒன்று, மோடியை பொறுத்தவரை இன்று அவர்கள் ஆட்சியில் மெஜாரிட்டி இருக்க மாட்டாங்கன்றது ஒரு பெரிய அடி. அதே போல காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது, மிக அதிகமாக இருக்கின்றது, தெளிவாக இருக்கிறது. இதை வந்து ஹோப், அதாவது 10% 25 48% ஏற்கனவே 25-27% மக்கள் வந்து அதிகமாக காங்கிரஸ் விரும்புறாங்கன்றது. அது இன்றைக்கான ஒன்று தெளிவாக இருக்கிறது. மோடி ஆட்சி எதிர்பார்த்த அளவு இல்லை, எதிர்பார்த்தை விட வேகமாக வென்றிருக்குது. இவர் சொன்னது நீங்க சொல்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இதுல இருக்கு. என்னன்னா, who should be the prime minister of India? இந்தியாவின் பிரதமராக யார் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிற போது நரேந்திர மோடியை 57% பேர் ஆகஸ்ட்ல விரும்புறாங்க. இருக்கட்டும், நான் அந்த சாய்ஸ்க்கே வருவோம். நரேந்திர மோடிக்கு 57 இருந்தது 36 குறைஞ்சிருக்கிறது. அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு சொல்றவங்களோட எண்ணிக்கை 3 15 இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வரணுமான்றதுல 3 7 ஆகிறது. இதுல காங்கிரஸ் வருத்தப்பட வேண்டிய இடம் எங்க வருதுன்னா, ஜெயலலிதாவுக்கும் அடுத்து ராகுல் காந்தி 7%, 6 7, சோனியா காந்தி 5 அப்படியே இருக்கு. இப்ப இது கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா, நரேந்திர மோடியோட செல்வாக்குன்றது குறைஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் சர்வேல வந்தாலும் 21 குறைஞ்சிருந்தாலும், அந்த எந்த இடத்துலயும் அதுக்கு மாற்றாக காங்கிரஸ் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால், ஜெயலலிதா போன்றவர்கள் பேசப்படுறத எப்படி பார்க்கிறது? காங்கிரஸோட நிலைமை சீரடையல, இன்னமும் அது வீழ்ச்சி அப்படின்னு தான் இந்த சர்வே காட்டுது. வீழ்ச்சி என்றால் 38% தான் அடுத்த ஆட்சியை காங்கிரஸ் அமைக்க முடியும் என்று சொல்வார்கள். இன்று 48% சொல்லியிருக்கார்கள். அதனால் நிச்சயமாக அது வீழ்ச்சி இருக்க முடியாது. முன்பு 50% மக்கள் காங்கிரஸே வர முடியாது என்று சொல்பவர்கள் இன்று 37% தான் சொல்றாங்க. அதனால பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் தெளிவாக இருக்காங்க. இது வந்து 6 ஸ்டேட்ல கேட்டிருக்காங்கன்ற மாதிரி நான் படிச்சேன். இல்ல 19 மாநிலங்கள்ல 12,161 பேர்ட்ட கேட்டிருக்காங்க. 19 மாநிலங்கள்ல கேட்கச்சே பல மாநிலங்கள்ல, இந்த கேட்ட மாநிலங்கள்ல இன்னைக்கு காங்கிரஸ் அரசு இல்ல. மக்கள் அந்த மாநிலங்கள்ல இருப்பவங்க காங்கிரசுக்கு மேலாக அந்த மாநில முதலமைச்சர் அதிகமாக தெரிவதால இந்த மாதிரி ஒரு பதில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ஒருத்தங்க கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டிலேயோ டெல்லியில அவங்க ஆட்சியில் இருக்கிறது, சின்ன மாநிலத்தில் தான் அவங்க ஆட்சியில் இருக்காரு கெஜ்ரிவால். ஆனா அவருடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல 3% பேர் அவர் பிரதமரா வரணும்னு சொல்றப்போ இப்ப அது 15%. எப்படி அவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் அந்த இடத்துல சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ மற்றவங்களோ வரல? இன்று கடந்த 2 ரீசெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் டிவிலையும் மீடியாலையும் அதிகமாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டார். இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த நில கையகப்படுத்தும் சட்டம் மறைச்சு அதை மீறி சோனியா காந்தி அவர்கள் எடுத்து போவச்சு இன்று இது வந்து கடந்த 3 வாரங்கள்ல 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் has taken the lead of taking the people on agitation mode. அது வந்து it will reflect over time. இது வந்து மீடியாவுடைய ப்ரொஜெக்ஷனை ஒழிய அந்த காலகட்டங்களில் இது பேசப்படுது. ஆனா மோடி வீழ்ச்சி தெளிவாக இருக்கிறது. யார் ஆல்டர்னேட் மற்றவங்க பேசப்படுவதால இந்த டெல்லியில வந்து சமீப காலத்துல பெரிய வெற்றி இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தால அது வந்து ஒரு பெரிய உருவகப்படுத்தப்பட்டு காங்கிரஸ்க்கு மிக பெரிய கவலை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி இருந்த நிலைமை போய் இப்போ பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ்ங்கிற நிலைமை போய் காங்கிரஸ்க்கு பதிலாக ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. இவங்களோட எலக்டோரல் பிளான்க்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹைஜாக் பண்ணிட்டு போகிறாங்க. நான் ஒரு இதில் சொன்னேன், அதாவது முதல்ல வந்து காங்கிரஸோட நேரு தொப்பி காந்திக்குள்ளா எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் ஆம் ஆத்மிங்கிற அவங்களோட அந்த ஸ்லோகனை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஓட் ஷேரையும் எடுத்துட்டாங்க டெல்லி எலெக்ஷனில். இப்போ என்ன இருக்குன்னா, அவங்களோட பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டுங்கிற அந்த ராகுல் காந்தி அண்ட் சோனியா காந்திக்கு இருந்த அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் அதையும் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அவங்களும் ஹைஜாக். அதாவது காங்கிரஸ்க்கு என்னெல்லாம் ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி, காங்கிரஸ்க்கு ஐடென்டிட்டியே இல்லாத நேரத்திலையும் காங்கிரஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய வயபிள் ஆல்டர்னேட்டிவ் இவர் இல்லைன்னா அவர் அப்படின்ற இடத்துல காங்கிரஸ் இல்ல அப்படின்னு உங்க வாதத்தை ஏற்றாலும்
அப்படி ஒரு வலுவான மாற்று இல்லாத நேரத்திலேயே மோடியுடைய செல்வாக்குன்றது பிரதமரா வரணும்னு 57% பேர் போன ஆகஸ்ட்ல சொல்றது, ஏன் 36 அவ்வளவு ஒரு சரி வருது? சரி, அதான் நான் சொல்றேன், இனி லீடருக்கு வந்து உங்களுக்கு பாப்புலாரிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் குறையதான் செய்யும். இப்போ நீங்க ஒபாமா வந்து எலெக்ஷன் ஜெயிச்சு 2008ல ஜெயிச்சாருன்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க 2009 or 10ல பாத்தீங்கன்னா டெஃபினெட்லா there will be a fall தான். ஸோ அதனால இட் இஸ் நாட் சம்திங். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு எலெக்ஷன் மூடுன்னு வரும்போது இந்த ஹோல் திங் த ஹோல் டைனமிக்ஸ் வந்து உங்களுக்கு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன் வந்து ஈவன் தென் ஹி இஸ் ஸ்டில் த மோஸ்ட் சேலபிள் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் இன் த கண்ட்ரி. நீங்க வந்து அது அவ்வளோ ஃபால் இருந்தா கூட அவரை மீறி யாரும் பார்க்க விரும்பல. ஒண்ணும் நீங்க மத்தவங்க எல்லாரையும் கூட்டி பாருங்க, மத்தவங்களுக்கு வந்து சரிவும் உண்மை, சரிந்த இடத்துல அவருக்கு கீழே தான் மற்றவங்க இருக்காங்கன்றது உண்மை அப்படின்னு சொல்றீங்க. அவர்தான் இன்னும் ஆல்டர்னேட்டிவா சர்வே யார் சிறந்த பிரதம மந்திரின்னு பார்க்கும்போது முன்னால 11% இருந்து இப்ப மோடி 30% வந்திருக்கிறார். இதுல அவருடைய எழுச்சியை தானே காட்டுது. சரி, அதுல இன்னொரு இருக்கு, யார் நேர்மையான பிரதமர், who is the most honest politician, அரசியல்வாதின்னு கேட்கிறப்ப 36% பேர் மோடின்னு சொன்னவங்க இப்ப 31 குறைஞ்சதும், கெஜ்ரிவால் வந்து 4% 18% உயர்ந்திருக்கு. இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாகவும் இந்த சர்வேல இருக்கு. இன்னொரு முக்கியமாக விவாதிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கம் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும்? 10 மாதம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறப்ப மக்கள் சொல்றதுல 27% பேர் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னுரிமை தாங்க, கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு 24% பேர் முன்னுரிமை தாங்க, வறுமையை ஒழிக்கிறதுல 16% பேர் முன்னுரிமை தாங்கன்னு சொல்றாங்க. அதுல அப்படியே வரும்போது பெண்களுக்கு எதிரான குற்றம், டெரரிசம், ராமர் ஆலயத்தை கட்டுறது, இது மாதிரியான விஷயங்களுக்கான முக்கியத்துவம்ன்றது குறைவா இருக்கு. இப்போ விலைவாசி உயர்வு குறைக்கிறது, ஊழலை ஒழிக்கிறது, வறுமையை ஒழிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த அரசு போதுமான முக்கியத்துவத்தை தரல, இன்னமும் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிடலாம், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அழுத்தம் கொடுக்கணும்னு ஹைலைட் பண்ணணும்னு விரும்புறாங்க மக்கள். நீங்க இந்த கர்வாப்சி மற்ற பிரச்சாரங்கள் இருக்கு பாருங்க, இந்த இந்துத்துவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அது வந்து உள்ளுக்குள் உள்குத்தாகவும் இருக்கலாம், வெளியே இருந்தும் இருக்கலாம். ஸோ மோடியை வந்து அதுக்கு நீங்க கலந்துக்காதீங்க, அதுல இருந்து வெளியே வாங்க, வளர்ச்சி பாதையில இருங்க மக்கள் வலியுறுத்துறதுக்காக வலியுறுத்துவதாக இதை எடுத்துக்கிடலாம். இல்ல, ஒரு சாத்வி அல்லது இன்னொரு துறவி, இன்னொரு மத அமைப்பை சேர்ந்தவங்க பேசுறதுக்கெல்லாம் மோடி எப்படி பொறுப்பாக்க முடியும்? மோடி பொறுப்புன்னு சொல்ல வரல, அது பொறுப்பு ஆகிறாரோ இல்லையாங்கிறது வேற விஷயம். மோடி அதுல கலந்துக்கிட கூடாதுங்கிறத மக்கள் அதை வலியுறுத்தி காட்டுறாங்க. அதாவது ஒரு அமைச்சரவையில ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அது கேபினட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கலெக்டிவ். இல்ல கேபினெட்ல இருந்த போறவங்க கூட வந்து அந்த சாத்வி சொன்னவங்க, அவங்க ஒரு யூனியன் மினிஸ்டர், அவங்க வந்து ஸோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து இப்போ நான் என்னுடைய தலைமையின் கீழ் ஒரு ஆட்சி நடக்கிறதுனா வந்து ஒரு மினிஸ்டர் என்னுடைய வார்த்தைக்கு மீறி பேசினாலே வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அதாவது பழைய பிரதமர் பேச மாட்டார், இந்த பிரதமர் வந்து யார் பேசுறதையும் கட்டுப்படுத்த முடியல அந்த பிரதமரால. அது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா இவரை மீறி சில விஷயங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது, இவரை சுத்தி சில விஷயங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது, அதை இவரால் கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி விலைவாசி உயர்வு, கரப்ஷன், அந்த இதெல்லாம் வந்து நீங்க சர்வேன்னு பாக்குறத விட அதுதான் இன்றைக்கு தலையாய பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கணும். அந்த பிரச்சனை யார் முன்னுரிமை கொடுத்து எடுத்து போறார்களோ அவர்களுக்கு தான் வந்து பிரதமராகவோ இல்ல முதலமைச்சர் வாய்ப்பு கொடுக்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கூட அப்படித்தான். அவர் பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, கரப்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னெடுத்து சென்றதால தான் இன்னைக்கு வந்து இந்த சர்வேல வந்து ஒரு உயர்வான ஒரு மக்கள் ஒரு இது கொடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 167 பேர், நீங்க சொன்ன 27, 24, 51, 67 பேர் வந்து விலைவாசி உயர்வு, கரப்ஷன், 16% ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தணும். இவர் ஆனா இந்த கடந்த இதுல பாத்தீங்கன்னா 10 மாதங்கள்ல எதையெல்லாம் இவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த 3 இதுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லைன்றதுதான் உண்மை. மதம் மாற்றம் இல்ல. இது ரெண்டாவது, நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும் கேட்டீங்க. அவர்கள் அமைச்சராக மட்டும் இல்ல, அவர்களுக்கு 5 வருடத்துல இருந்த இவரை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கள்லாம் இல்லாம கிரிராஜ் சிங்க்கு அவர் அமைச்சரவையில் கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்கிறாரு. சோ எதை ஆதரிக்கிறார் பேச வேண்டாம். செயல். இரண்டாவதாக, இந்தியாவில் அவர் பேசுறதை விட வெளிநாட்டில் பேசுறது தான் அதிகம். மூன்றாவதாக, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேவரபிளா ஆயில் பிரைசஸ், இது ஃபண்டமெண்டல், இது குறைஞ்சிருக்கு. அப்படி குறைந்த பொழுது கூட விலைவாசி ஏற்றத்தை பற்றி கவலைப்படும் மக்கள் வருங்காலத்துல நிச்சயமா தொடர்ந்து 4 வருடம் இதே வருடம் இருக்காருச்சே, எப்படி இவர் கட்டுப்படுத்த போறார்ன்றது பெரிய கேள்வி. இவருக்கு வந்து அரசு தன்னுடைய கையில் இல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா டெபிசிட்ல வந்து அவர் சொன்ன அளவு குறைக்க முடியல. இன்று வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைந்த பிறகும் ரயில்ல வந்து சரக்கு கட்டணம் ஏற்றம் எதையுமே குறைக்கல. இந்த விலைவாசி இன்றைக்கு இவ்வளவு தூரம் உலகத்துல வீழ்ச்சி அடைய இந்த பெட்ரோல் டீசலுக்கு அப்பப்போ டீசல் பிரைஸ் குறைந்ததுன்றது உண்மை. ஆனா டீசலை சார்ந்த
ரயில் கட்டணம் குறைந்ததா? ரயில் கட்டணம் அடிப்படையான நீங்க பிளாட்ஃபார்ம் டிக்கெட் சொல்லுங்க. எதை எடுத்தாலும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் இன்றைய காலகட்டத்தின் உண்மை. சோ இவருடைய கவர்னன்ஸ் இல்ல, கவர்னன்ஸ்ல இவருடைய கவனம் புறா அந்நிய இல்ல வந்து தனக்கு ஒரு இமேஜை ஏற்படுத்துதும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய நீங்க சொல்றதுக்கு மாற்றாக சில பார்வைகளை இதே சர்வே முன்வைக்குது. நிர்வாகத்துல பியூரோக்ரசிய ஒர்க் பண்ண வச்சதுல, சிறப்பாக வேலை செய்ய வச்சதுல 55% பேர் வந்து இவருடைய ஆட்சியில நிர்வாக திறன் இருக்கு, அதிகாரிகள்கிட்ட நல்ல வேலை வாங்குறாங்க அப்படின்ற ஒரு 55% பேர் நினைக்கிறாங்க. மக்களுக்கு இவர் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப 43% பேர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம தவறுனே சொல்லிட முடியாது. அதிகாரிகளை பத்தி கொஞ்சம் பேசுவோம். இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து நேரா செக்ரட்டரிஸ்ட பேசுறாரு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு பைபாஸ் பண்ணி நேராக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் செக்ரட்டரி கூட, இது வந்து அதிகாரிகளுடைய ஆட்சியாக இருக்க போகிறதே ஒழிய இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக ஆட்சி இல்லை போன்றதான் இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு வேணா அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே, உண்மைதான். ஆனா it cannot be all centralized பண்ணுச்சு. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்தாரு, it is a prerogative of the prime minister. our ministers கூட இல்ல, அவர் மினிஸ்டர் இவரே வச்சுக்கலாம், இல்ல அவர் மினிஸ்டர்ஸ் மூலமா வேலை வாங்குறாங்க. ஒண்ணே ஒரே ஒரு சிம்பிள் இந்த பெஹல் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கார்வாப் சிஎம் பத்தி பேசுறதா சொல்லணும்னா எனக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெஹல் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் it was fashioned by the petroleum minister and his officials. அந்த கிரெடிட் ஃபுல்லா அவருக்கு தான் கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர். அவர் எடுத்துக்கலையே. இப்போ அதிகாரிகளுக்கு கொடுத்தாரு, இல்ல அதிகாரிகளுக்கும் மினிஸ்டருக்கும், அந்த மினிஸ்டருக்கு சேர்த்து தான் கொடுத்தாரு அவரு. அதனால இவர் என்னமோ சொல்றாரு, மினிஸ்டர் வந்து ஒரு பாலிசியை எல்லா அமைச்சர்களும் சொல்லுவாங்க, கடைசியில இம்ப்ளிமென்ட் பண்ணி கொண்டு போய் குவிக்கப்படுகிறது என்று இன்றைக்கு. அதனால இவர் சொல்றது என்னமோ இதுவோ பிரதமரை சார்ந்தது. இன்றைய பிரதமர் வந்து அதிகாரம் குவிக்கப்படுகின்ற எல்லாத்தையும் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றாரு. அப்போ கெட்டது நடக்கச்சே நான் இல்லன்னு சொல்லிடுறாரு. அவங்க பண்றாங்க எப்படி சொல்ல முடியும்? அதாவது இந்த பிரதமர் ஆட்சிக்கு வந்தோன்னு முதல் வேலை என்ன பண்ணாங்கன்னா, எந்தெந்த அதிகாரிகள் கோல்ஃப் கோர்ஸ்க்கு போறாங்கிற ஒரு லிஸ்ட் வந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 800 அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அட்லீஸ்ட் செக்ரட்டரி லெவல் இருக்க ஆபீசர்ஸ் வந்து கோல்ஃப் கோர்ஸ் போறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து கோல்ஃப் கோர்ஸ்ல வந்துட்டு நீங்க எதற்காக போறீங்க, கோல்ஃப் கோர்ஸ்ல வந்துட்டு டீல் மேக்கிங்கா இல்ல வேற என்ன பிரச்சனைக்கு போறீங்க அப்படிங்கிற இதோட நிறைய அதிகாரிகள் வந்து அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரிகள் செயல்பட முடியாத நிலைமை. ஏன்னா முடிவெடுத்தாலும் பிரச்சனை, முடிவு எடுக்காட்டாலும் பிரச்சனை. அதனால இவர் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காரு, இவங்க செயல்படுறது ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்காக இந்த ஒரு மாற்றம் வந்து நடந்திருக்கான்னு நாங்க நினைக்கிறேன். இந்த கெம்கா போன்ற அதிகாரிகளை மாற்றுவாங்க, இந்த பிஜேபி அரசு மாற்றி இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சேகர், இதுல இன்னொரு அம்சம், அதாவது வறுமை ஒழிப்பு, ஊழல் ஒழிப்பு, ஒரு வளர்ச்சியை தர்றது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு அவசியம். அதை விட ரொம்ப அவசியம் வந்து பாதுகாப்பா மக்கள் இருக்கணும் அப்படின்ற ஒன்று. மோடி அரசாங்கத்தில் பாதுகாப்பாக உணர்கிறீர்களா என்று கேட்கப்பட்டதற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் 78% பேர் ஆம் என்று தெரிவித்தனர். இப்போது அது 61% குறைந்திருக்கிறது. என்ன பாதுகாப்பற்ற தன்மை இருக்குன்னு இந்த மக்கள் நினைக்கிற ஒரு எண்ணத்துக்கு ஏன் வராங்க? இல்ல, அது ஐ திங்க் இந்த சரவுண்ட் சவுண்ட் நம்ம இவங்க பேசக்கூடிய இதனால கம்யூனல் டென்ஷன் வந்து தேவையில்லாமல் உருவாக்கப்படுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மக்கள் கிட்ட வருது அந்த ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ்ல. அதனால ஒன்றும் ரைட்ஸ் ஒன்றும் வந்துடல, இது ஒன்றும் வரல. இன்ஃபேக்ட் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட்டை இந்த சர்வேலேயே ஒன்றுன்னு கூட சொல்லியிருக்காங்க, ஆன்டி கன்வர்ஷன் லா வேணுமானா 51% பீப்புள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கான்டெக்ட்லையும் நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அதனால் ஓரளவு வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி வாக்குவாதங்கள் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற மக்கள் வந்து ஸோ அந்த பாதுகாப்பின்மை விஷயத்தில் அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. பட் அட் த சேம் டைம் அந்த டிபேட்டும் வந்து இப்போ தேவை அப்படிங்கிறது வந்து ஆன்டி கன்வர்ஷனுங்கிறது வந்து லா தேவையாங்கிறது அதுலேயும் நான் மெஜாரிட்டி பீப்புள் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் திஸ் ஆப்பர்ச்சுன் டைம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் பேச்செல்லாம் வரும்போது வந்து மக்கள் வந்து இது தேவையா, நமக்கு வந்து இவர் சொன்னதை வந்து பிரைமரியாக டார்கெட் பண்ணுறது வந்து டெவலப்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், அதை மட்டும் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுற இருக்கும். பட் நீங்கள் ஒன்று பார்க்கணும்னா பிஜேபிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களும் பேசப்படணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஓட் பேங்க் இருக்கு. ஸோ அதை அவங்க அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியாது நீங்கள். ஸோ அவங்களோட ஓட் பேங்க்னு ஒன்று இருக்கு, அந்த ஓட் பேங்கையும் அவங்க அட்ரஸ் பண்ணி தான் அவங்க கட்சி லெவலில் மத ரீதியான அறிக்கைகள் வந்து நீங்க வந்து கலவரத்தை கூட தூண்ட வேண்டாம். ஆனா அது ஏற்படுத்துகின்ற அதிர்வலைகள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு வருது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி இருந்தாலும் கலவரம் எதுவும் அவர் சொல்ல மாதிரி நடக்கல. ஆனா அதனால் ஏற்படுத்திக்கிட்ட கான்சிக்வன்ஷியல் அந்த
அதிர்வலைகள் வந்து மக்களிட ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகின்றன, ஒரு சமூகத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த அச்ச உணர்வு தான் இந்த ரிசல்ட்ஸுக்கு காரணம். நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 10 மாதங்களை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசில் முன்னுரிமை பெற்றது எது என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். பொருளாதார வளர்ச்சி என 31% நேயர்களும், மதவாத அரசியல் என 64% நேயர்களும், விலைவாசி குறைப்பு என 5% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. சேகர், இதுல 5% பேர் தான் விலைவாசியை குறைக்கிறதுக்கான முயற்சி இருக்கு அப்படின்ற கருத்துக்கு வராங்க. இந்த அரசாங்கம் எதை சாதிச்சதுன்னு சொல்லுவீங்க? சாதிச்சு இது இந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா 64% வந்து மதவாத அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Definitely it is that is also due to the impact of media. இந்த மீடியாவில் அதுதான் அடிக்கடி பேசப்படுறது, அதுதான் டிஸ்கஸ் பண்ண. நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷம் இந்த 9 o'clock டிஸ்கஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 70% டிஸ்கஷன் இதை வச்சு தான் பேசுகிறாங்க. ஒன்று கர்வா பற்றி பேசுகிறாங்க, இல்லாட்டி மைனாரிட்டி இதை பற்றி பேசுகிறாங்க, இல்லாட்டி கன்வர்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் பேசப்படுது. சேகர், அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல என்ன கேட்கிறேன்னா, இந்த 6 மாத காலமோ ஓராண்டு காலத்துல 10 மாத காலத்துல இதை பற்றி மதம் சார்ந்த சர்ச்சைகள் இதை பத்தி நம்ம பேசல அப்படின்னு சொல்ல முடியாது. பேசியிருக்கிறோம். இந்து பெண்கள்னா 4 பெண்கள் இவங்களை பெற்றுக்கொள்ளணும், குழந்தைகளை குறைஞ்சது பெற்றுக்கொள்ளணும்னு ஆரம்பிச்சு டெல்லியில ஒரு மந்திரி போய் பேசினார், இவங்க ராமர் பிள்ளைகளுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா அல்லது தவறான வழியில் பிறந்தவர்களுக்கு போட்டீங்களான்றதெல்லாம் பேசினாங்க. கடந்த காலங்கள்ல இந்த மாதிரியான பேச்சுக்கள் இல்லைன்றது ஒரு உண்மை. பேச்சுக்கள் இருந்தது, அந்த பேச்சுக்கள் இருந்தது. மந்திரியே பேசினாங்களா? இல்ல மந்திரி பேசினாங்களா இல்லையா? அந்த காலத்துல எம்பிஸ்கள் பேசிருக்காங்க, எம்எல்ஏ பேசிருக்காங்க. சொல்ல வந்தது அத வந்து அது ஏன் பெருசுப்படுத்தவில்லைன்னா, அப்ப இருந்தது வந்து பிஜேபி ஆளுங்கட்சி இல்ல. ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் அப்படிங்கறத மக்கள் விரும்புறாங்க. அதை மீறி இந்த மாதிரி பேசும்போது இத வந்து மீடியா வந்து இன்னும் க்ளோஸா வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது மீடியா வந்து பேசாத ஒன்றை பேசிரல, பேசு பொருளா விவாத பொருளா நம்ம மாற்றிக்கொள்ளல. அதோட ஒரு இம்பாக்ட் தான் இந்த 69%ங்கறேன் நான். அதனால அது இல்லவே இல்லைன்னு நான் சொல்றேன். அவங்க பேசினதும் தவறு, அந்த மாதிரி பேச்சை அடக்காததும் கவர்மெண்டோட தவறு. பட் அந்த பேசினதுக்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மீடியாவோட வந்து அது வந்து அந்த ஒப்பீனியனை ஷேப் பண்ணினதுல மீடியாவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதனால அவங்க 69% வந்து மதவாத. நாமளும் கருப்பு பணம் பற்றி பேசியிருக்கிறோம், பொருளாதார சீர்திருத்தம் பற்றி பேசியிருக்கிறோம், திட்ட கமிஷன் பற்றி பேசியிருக்கிறோம், அரசாங்கம் கொண்டு வந்த பல்வேறு விஷயங்கள் பற்றி நம்ம பேசத்தான் பேசியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா கருத்து அது மட்டும் இல்லைங்க. இங்க இவங்க மத வளர்ச்சி, அதாவது இவங்க கட்சி எப்படி வளர்க்குறதுன்னா மத பிளவை தூண்டி தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்ல, கருத்து சுதந்திரத்தையே அடிச்சு நொறுக்குறாங்க. நம்ம இந்த டிவிலேயே பார்த்தோம். ஏதாவது அவங்களுக்கு எதிராக சொல்லணும்னா ஏதாவது இது சைட்ல கூட அங்க வந்து வாதாடலாம், ஆனா அடிக்கிறது இது பண்றது இல்ல. இதுல நேரடியாக பாஜக அதுல ஈடுபடல. அதனால நீங்க பாஜக வந்து நம்ம இந்த நேரத்துல செய்யலாம். இரண்டாவதாக தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் ஏன் நினைக்கிறாங்கன்னா, இன்றைய முதல்வர் சொல்லியிருக்காரு, சட்டசபையில் சொன்னார் 35,000 கோடி ரூபாய் கொலைச்சிட்டாங்க தமிழகத்துக்கு. சோ தமிழகத்தில் இருக்க மக்கள் பொருளாதார வளர்ச்சி, தமிழகத்தோட பொருளாதாரத்துக்கு பிஜேபி உதவுன்றது 35,000 கோடி ரூபாய் காங்கிரஸ் கொடுத்துச்சு, 35,000 ரூபாய் அதிகமா வந்திருக்கும். இப்ப பிஜேபி 35,000 கோடி குறைந்ததாக நான் கூறவில்லை, நமது தமிழக முதல்வர் கூறியிருக்கிறார். பிஜேபி தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்றதும் இதுல மக்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களோட முடிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பொருளாதார வளர்ச்சின்னு 31, மதவாத அரசியல் 64%, விலைவாசி குறைப்புக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னு சொல்றவங்க 5% இருக்கிற இந்த ஒரு முடிவை நீங்க எப்படி பார்க்கறீங்க? பிஜேபியுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறத பொறுத்து தான் இந்த வாக்கெடுப்பு நடந்திருக்கும். இங்கே வந்து பிஜேபி வந்து ஆல்மோஸ்ட் இல்லை, இப்பதான் வளர்ச்சி அடையுது. மற்றது பெரும்பாலும் பிஜேபி அல்லாத தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சி நாங்கன்னு பிஜேபி சொல்றாங்க. 3 தான் எண்ணிக்கையில 3 தான், எத்தனை சதவீதம் இருக்கு இல்லையா? பட் ஒரு வகையில இது நல்லது என்னன்னா, இந்த டயத்துல ஒரு அலாம் பெல் அடிக்கிறதுனால இனிமேலாவது பிஜேபி மோடி அரசு மதவாத விஷயங்களை கொஞ்சம் அடக்கி செய்வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பா இருக்கட்டும்னு நினைக்கலாம். நீங்க நிறைவான அதாவது நீங்க இந்த எதுல முன்னேற்றம் கண்டிருக்கீங்கன்னு முதல் ஒரு கேள்வி வச்சீங்க. அதாவது வெளிநாட்டு உறவுகளில் வந்து காங்கிரஸ் ஆட்சியை விட இவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட், கமாடிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து அதில் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் சம்பாதிச்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து, அதாவது உற்பத்தி தொடர்பான சில கொள்கை முடிவுகள்லாம் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் செயல்பாடுகளும் நம்ம கண்கூட பார்ப்பதற்கும் இன்னும் நமக்கு தெரியல. மேபி 10 மாத காலம் போதாதோ, மேபி தேவைப்படலாம் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு மக்களை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் வந்து மதவாதத்தை கொடுக்குறாங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து
அது இன்னைக்கு மீடியாவில் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளவர்கள் என்னென்ன அறிக்கை விடுகிறார்கள் அதை பேஸ் பண்ணி தான் வந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அறிக்கைகளை மட்டும் வைத்து இதை சொல்லியிருக்காங்க. அதே தான் வந்து அதாவது ஆட்சியை விட அறிக்கைகள் அதிகமாக இந்த ஆட்சியில் வலம் வருகிறது என்பதை அது காட்டுகிறது. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏன் பொருளாதார ஆட்சி காமன் மேன் போல பொருளாதார வளர்ச்சியில் இவர்கள் பணக்காரர்களுக்கு அதிகமாக செய்துள்ளார்கள், சாதாரண மக்களுக்கு செய்யவில்லை என்பதையும் இது காட்டுது. சாதாரண கேஸ் கொடுக்குறவங்கன்னா நீங்க நடுத்தர மக்களை நீங்க கேஸுக்கு பணம் வாங்காதீங்க இருக்காங்க. பணக்காரர்களுக்கு கொடுக்க மானியத்தை ஏன் கார்பரேட் வாங்கக்கூடாதுன்னு அவர் அறிக்கை விடல. இது மக்கள் பார்த்ததுனால தான் இந்த மாதிரி கார்ப்பரேட் வரி அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. பணக்காரங்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க. ஆனா நடுத்தர மக்களை கேஸ் மானியம் கூட வாங்காதன்றாங்க. நான் வாங்குறது இல்ல, அது வேற விஷயம். நடுத்தர மக்களை சொல்லல, வசதி படைத்தவர்கள் மானியம் பெறாதீங்கன்னு சொல்றாரு. கைவிடுங்க இல்ல பாத்தீங்கன்னா டாடா கம்பெனி டிசிஎஸ்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களும் கேட்டிருக்காங்க. நான் வாலண்டரியா நான் வாங்கல, எனக்கு இருந்தாலும் ஏன் இதே வாலண்டரியா பணக்கார கார்பரேட்டை பார்த்து கொஞ்சம் நீங்க டாக்ஸ் அதிகமா கொடுங்க வாலண்டரி அந்த ஒரு வார்த்தையை கேட்கலாம்ல. பொதுமக்களை பார்த்து கேட்கின்ற வார்த்தை ஏன் கார்பரேட் பார்த்து கேள்வி கேட்கல? இது மேண்டேட்டரி இல்லையா? கட்டாயம் இதுவும் மேண்டேட்டரி இல்ல. நீங்க பொதுமக்களே அதிகமாக கொடுக்க சொல்றீங்க. சாதாரண அதாவது நல்ல உயர்ந்த பொதுமக்கள் இல்ல கார்பரேட் கேட்கலாங்கிறேன் நான். கேட்டிருந்தாங்கன்னா மக்கள் பொருளாதார வச்சு எல்லாரும் நீங்க மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, கார்பரேட் ஓட்டு போடல. இதெல்லாம் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. கார்பரேட்ங்கற அல்டிமேட் அதுவும் மக்களை சேர்ந்து இல்லைங்க, பணக்காரர்களுக்காக தீவிரவாதிங்கிற மாதிரி தீவிரவாதி இல்ல. நாங்க வந்து அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி சொல்றேன். கார்பரேட் நல்லதுதான். அவங்களுக்கு 25 25 வயது முடிஞ்சிருக்கு. நடுத்தர மக்கள் குறைக்கல. அதனால அதுக்கான ஒரே ஒரு காரணம் மற்ற ஏசியன் கண்ட்ரீஸ்லயும் அதே லெவல்ல இருக்கு. நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும்னா நம்ம கார்ப்பரேட் டாக்ஸ் அதே லெவல்ல இல்லங்க. அப்ப மற்ற ஏசியன் கண்ட்ரீஸ் மாதிரி நம்ம இந்தியா இன்டிவிஜுவல் இன்கம் டாக்ஸ் டாலர்ல எடுத்து பாருங்க என்ன டாக்ஸ் கொடுக்கணும். அதனால இது வந்து கார்ப்பரேட்டுக்கும் அத்வானிக்கும் அதானிக்கும் செய்கின்ற அரசு மக்கள் ஃபீல் பண்றாங்க. நான் சொல்றேன் நடுத்தட்டு மக்களுக்கு இன்கம் டாக்ஸ் குறைக்கல. மேக் இன் இந்தியா நன்றி. நம்ம நிறைவு செய்யலாம். ஒரு இன்னொரு தருணத்துல விரிவா விவாதிக்கலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு